நேபாளத்தில் கலவரத்திற்கு மத்தியில் சிறையில் இருந்து 15,000 கைதிகள் தப்பி ஓட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து ஜென்சி எழுச்சியாளர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது. இந்த கலவரத்தில் 19 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இதற்கு பொறுப்பேற்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ராஜேஷ் லோகா ராஜினாமா செய்தார். போராட்டக்காரர்களின் கோபத்தை தணிப்பதற்காக சமூக வலைதளங்கள் மீதான தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. காத்மாண்டு மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்தன. வன்முறை அதிகரித்ததை தொடர்ந்து பிரதமர் சர்மா ஒலி பதவி விலகினார். இதைத் தொடர்ந்து நேபாள நாட்டின் இடைக்கால தலைவராக முன்னாள் தலைமை நீதிபதி சுசிலா கார்கி தேர்வு செய்யப்பட்டார். இதனிடையே கலவரத்திற்கு மத்தியில் நேபாளத்தில் உள்ள 25 மேற்பட்ட சிறைகளில் இருந்து சுமார் 15,000 கைதிகள் தப்பி ஓடினர். கைதிகள் தப்ப முயன்ற போது போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 13 பேர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்பி ஓடிய கைதிகளில் வெகு சிலரே போலீசாரால் மீண்டும் பிடிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சிலர் தாங்களாகவே சரணடைந்துள்ளனர் எனவும் கைதிகளை உடனடியாக தேடிப்பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்பட்டுள்ளதாக நேபாள அரசின் திரைத்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.